பிரெக்னன்சில சில பேரோட கால்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நரம்பு கொஞ்சம் வீக்கமா இருக்கும். அதை தான் நாங்க வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிரெக்னன்சில ஏற்படுற வேரிகோஸ் வெயின்ஸ் எதனால வருது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டாக்டர் சந்துரு? எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெக்னென்ட் விமனில் வேரிகோஸ் வெயின் ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறோம். வேரிகோஸ் வெயின்னா என்ன? காலில் பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமாக இருக்கிற வெயின்ஸ் வந்து கொஞ்சம் டைலேட் ஆகி அதே தடிப்பாக ஒரு ப்ளூயிஷ் கலர் இல்லை ப்ளூயிஷ் ரெட் அந்த மாதிரி வெயின்ஸ் மாதிரி தெரியும். இந்த வேரிகோஸ் வெயின் ஏன் ப்ரெக்னன்சியில் ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கனாலே பிளட் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்டையர் பாடியிலையுமே பிளட் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் தடிப்பாக கொஞ்சம் வெயின்ஸ் மாதிரி தெரியும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி வளர அந்த யூட்ரஸ் வந்து முக்கியமான ரத்த குழாயில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப அதனால் ஸ்டேசிஸ் நடக்கிறதுனால காலில் இருக்கிற வெயின்ஸ் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக வேரிகோஸ் வெயின் மாதிரி தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வெசல் வாலில் ஆக்ட் பண்ணி அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரிலாக்ஸேஷன்னாலே பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் கொஞ்சம் டைலேட் ஆகி வேரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரி ஃபினாமினன் தான். அதனால் இதை பற்றி நம்ம பெருசாக வரி பண்ண வேணாம். ஏன்னா ஒன்ஸ் ப்ரெக்னன்சி முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த சேஞ்சஸ்லாம் ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தரும் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக காலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தடிப்பாக கொஞ்சம் ப்ளூயிஷ் கலர் வெயின்ஸு புடச்ச மாதிரி நமக்கு தெரியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் ஹெவியாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரியும் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கால் வீக்கம் நோட் பண்ணுறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறப்ப ஆர் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்ப்ஸ், அதாவது இந்த காஃப் மசிலில் சிவியர் கிராம்ப் பெயின் வர மாதிரியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.